ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்க முன் கால் நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவை என்கிற தீவினையாளர், சிவசிவை என்றிட தீவினை மாலும், சிவசிவை என்றிட தேவருமாவா, சிவசிவை என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஈட்டினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் முதன்மை பீடமாக இருக்கின்ற மேல்மலையினூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வருடைய ஊஞ்சல் தாலாட்டம்மனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தினசரி பதிவுகள் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கிய பதிவுகள்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா மேல்மலையினூரில் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் நமக்கும் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும் தான் அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க. அமாவாசை ஊஞ்சல் தாலாட்டு வழிபாடெலாம் பார்த்துட்ருக்காங்க. அமாவாசைக்கான தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதமும் வந்து அம்மாவுடைய ஊஞ்சல் தாலாட்டம்னு பார்த்துட்டு தான் போகிறாங்க. நல்லா இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா சுபகாரியங்கள் தடை, வீட்டில் எதையுமே செய்ய முடியாத நிலை, வேலை வாய்ப்பு இல்லாத பல கஷ்டங்கள், பல கொடுமைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு இடத்துக்கு இந்த இடத்துல போனால் நமக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா முதன்மை படமாக இருக்கிறாங்களே அம்மா வந்து இந்த இடத்துல போனால் நம்மளுடைய நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு மாற்றம் தருந்து தான் நிறைய பேர் அமாவாசைக்கு இந்த கால் பதிச்சிட்டாவது போகலாம். இந்த இடத்துல வந்து சாமி சன்னதியை பார்க்க முடியாட்டாலும் நம்முடைய கால் இந்த இடத்துல படணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அமாவாசைக்கு வந்து ஊஞ்சல் தாலாட்டம்மனை பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்துங்கிறதுல எல்லாம் வந்து திருமண தடை பரிகாரங்கள். ஏன்னா இந்த கோயிலில் நாங்கள் திருமண தடை பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து திருமணம், இங்கே நிறைய திருமணம் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய வராங்க. நல்ல நாள்லாம் வந்து இந்த அம்மாவுடைய எல்லையிலே வந்து, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொருத்தங்கள் வந்து கூடி வரல. 10 பொருத்தம் சொல்கிறோம், 10 பொருத்தமும் கூடல சார். பார்த்தா 7 பொருத்தம் இருக்குன்றாங்க, 8 பொருத்தம் இருக்கிறாங்க. முக்கியமான பொருத்தம்லாம் எதுன்னு அவங்க ஜோதிடரே சொல்ல மாட்டாங்க. முக்கியமான பொருத்தம்லாம் வேணும், என்னென்ன பொருத்தம்லாம் இருந்தால் தான் அதை மேட்ச் பண்ணணும் ஒரு கணக்கு இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதில்ல சார். போதும் சார், 6 பொருத்தம் இருந்தால் போதும். ஏன்னா அவங்களுக்காக ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, இது நீங்கள் பொருத்தம் சரியாக இருக்குது, நீங்கள் திருமணம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா 150 ரூபா 200 ரூபாய்க்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எஸ் ஆர் நோ. அப்படி அவங்களே கேட்பாங்க, சார் இந்த இவங்களை வந்து எனக்கு சொந்தமாக இருக்குது சார், எப்படின்னா சேர்த்து வச்சிடலாமா, நல்லா இருக்குமாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் சொல்லிவிடுவாங்க. வேண்டான்ற வாய்ப்பே சொல்ல மாட்டாங்க. எந்த திசையில் இருக்குது பொண்ணு, எப்படி அமையணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டு பொருத்தம் செட்டு கூட்டுருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நிறைய குழப்பங்கள், பிரச்சனைலாம் வந்தபடியே இருக்குது. இப்போ அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா 18 வயசு 21 வயசுலாம் கல்யாணம் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்யாணமே வந்து பார்த்திங்கன்னா 35 வயசு 40 வயசுக்கு மேலெலாம் ஆகிட்டுருக்கு. பொண்ணுக்கே 30 வயசுக்கு மேலே ஆகிட்டுருக்கு. கல்யாணம் கூடி வரலை, பொருத்தம் கூடி வரலை. பார்த்திங்கன்னா ஒரு 20 மாப்பிள்ளை வந்து போனாங்கன்னா அதில் ஒரு மாப்பிள்ளை கூட செட் ஆகலை. என்ன காரணம் இருக்குது? படிப்பு இருக்குது, எல்லாமே அறிவு இருக்குது, திறமை இருக்குது, வருமானம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் சுபகாரியங்கள் நடத்த முடியல. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அழகாக இருப்பாங்க, வேலையில் ஜாப்பில் நல்ல ஜாப்பில் இருப்பாங்க. அப்படி இருந்தும் மாப்பிள்ளை அமையலை. அது என்ன காரணத்தால் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுபகாரியங்கள் அந்த இடத்துல நடத்த முடியாத சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சுபகாரியங்கள் ஓகேன்னா அது எப்போவும் அது பொருத்தம் கூடி வந்துடும். உடனே திருமணம் அது அமைச்சு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். திருமணம் தாமதமாகவே ஆகிட்டுருக்கும். சார் வர்ற பொண்ணெல்லாம் பார்க்குறாங்க சார், போயிடுறாங்க சார். வர்ற மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குறாங்க சார், போயிடுறாங்க சார். என்ன குழப்பம்னே தெரியல சார். ஆனால் வந்து பொருத்தம்லாம் நல்லா இருக்குதா, நல்லா இருக்கிற மாப்பிள்ளைங்களும் வந்து வேணான்ட்டு போகிறாங்க சார். அது என்ன காரணம்னே தெரியல சார், எந்த ரீசன்னே தெரியல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் எல்லாமே அந்த இடத்துல செயல்படுத்த முடியாத நிலை. அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னா பல கோயில்கள் பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான காலசரி போய் பார்த்தேன் சார். திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தேன் நான். அது வந்து திருமரம் பட்டு சொல்லுவாங்க. அந்தந்த இடத்துலையும் அந்தந்த கோயில்களையும் வந்து பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சனீஸ்வரன் கோயிலில் போய் பார்த்துருக்கேன் சார். திருமணஞ்சேரி போயிட்டு வந்துட்டேன் சார். நீங்கள் சொன்ன அத்தனை கோயில்களுக்கும் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த தொழில்முறை, ஏன்னா இங்கே வந்து என்னென்னா செய்வினை கோளாறு, பேய் பிசாசு, பில்லி சூன்யம் எல்லாத்தையுமே இந்த இடத்துல கேட்கும் போது ஏன் திருமணங்கள் ஏன் தடை போகிற காரியங்கள் எல்லாம் சுபகாரியங்கள்லாம் ஏன் நடத்த முடியாது. அதனால் அவங்களுக்கு ஒரு பரிகார பூஜை, அம்மனுக்காக ஒரு பரிகார பூஜை செஞ்சு அந்த திருமணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுமா சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறோம்.
பாருங்கள், எல்லாமே வந்து பொம்மை செஞ்சுருக்கிறோம். ஏன்னா எதனா ஒன்று வீட்டில் அதில் உங்களுக்காக செஞ்சு வச்சிடல, ஏற்கனவே பல கஷ்டங்கள் பிரச்சனை இருந்துகிட்டு இருப்பீங்க. அதில் சுபகாரியங்களும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறதால திருமணம் தள்ளி போகும். திருமணம் நினச்ச நேரத்தில் நடத்த முடியாத சூழ்நிலை உருவாகிடும். அந்தளவுக்கு இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் என்ன பண்ணோன்னா, வாழை மரத்தை நட்டு, அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க, வாழை மரத்தை நட்டு வச்சுருக்கோம். அதில் பரிகாரங்கள் செய்வினை, அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து செய்வினை கோளாறு, ஏவல், பேய் பிசாசு, பில்லி சூன்யம் எல்லாத்துக்குமே செய்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை பரிகாரங்களும் செய்யலான்னு தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தம் கூடி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. இந்த இடத்துக்கே வந்து போகிறாங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து கல்யாணங்கிறது அதிகமாக பண்ணிட்டு வராங்க சமீப காலமாகவே. ஏன்னா நிறைய இடத்துல போய் பார்த்துட்டேங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 10 பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா 5 பொருத்தம் 6 பொருத்தம் தான் இருக்கும், மேற்கொண்டு பொருத்தம் இருக்காது. பார்த்தீங்கன்னா பொருத்தமே கூடாமே இருக்குது சார், இப்படியே சொல்லிகிட்டே வராங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன், பொருத்தம்லாம் கூடவே இல்லை, 10 பொருத்தமே கரெக்டாக இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக தான் அம்மானுடைய சன்னதியில் கல்யாணம் பண்ணோம்னா நமக்கு ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க. அதில் இருக்கின்ற எந்த கோளாறாக இருந்தாலும் சரி செய்வாங்க தான் இந்த கோயிலே வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சனீஸ்வரன் வந்து இந்த இடத்துல வந்து கோயில்களில் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா நவகிரக கோயில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, நவகிரகங்கள் ராகு கேது சனி புதன் பகவான் சொல்லிட்டு, அது இந்த கோயிலில் கிடையாது. ஏன்னா அம்மாவே நவகிரக நாயகியாக இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்குள்ளே எல்லாமே இருக்கிறதால இங்கே அதுக்கு தனிப்பட்ட கோயில் கிடையாது. அதனால் வந்து அம்மாவோட எல்லையில் கல்யாணம் பண்ணால் நிச்சயமாக இது வரைக்கும் யாரும் தோல்வி அடைஞ்சது கிடையாது. ஏன்னா கல்யாணம் பண்ணவங்க அத்தனை பேருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அந்த முறையாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க ஆணும் பெண்ணுக்கு உண்டான அவங்கள வந்து முறையாக கூப்பிட்டு பதிவு பண்ணி அவங்களுக்கு பேரண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட்டோடு தான் கல்யாணம் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் கூப்பிட்டு அவங்களுக்கு தேதி கொடுத்து அந்த தேதியில் வந்து கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க மற்ற இடத்துக்கு எல்லாமே. அதனால் இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணுறது சிறப்பு. இந்தமாரி பொருத்தம் இல்லாதவங்க இந்த இடத்துல வந்து ஏன்னா அம்மாவோட எல்லையிலே பண்ணோம்னா நல்லாயிருக்கும்னு நினச்சி பண்ணலாம். மேற்கொண்டு என்னன்னு பார்த்திங்கன்னா நிறைய திருமணம் ஏற்கனவே வந்து கல்யாணம் பண்ணி பிரச்சனையில் இருப்பாங்க. அவங்கள வந்து சார் கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாதம் கூட வாழலை சார், 6 மாதம் கூட ஒன்றா இல்லை சார், 1 வருஷம் கூட நல்லா இல்லை சார். அதுக்குள்ளே அவங்களுக்கு சண்டை சச்சரவு போட்டு பிரிஞ்சு கோர்ட்டு கேஸ்மாக வந்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் இந்த இடத்துல வந்து ஒரு மாங்கல்யத்தை, அந்த மாங்கல்யம் எந்த டைமில் கட்டணுமோ தெரியல, அதுதான் நம்மளை வாட்டி வச்சுட்ருக்கோம், அதை தூக்கி போட்டுருங்க. தூக்கி வந்து இங்கே இடத்துல வந்து அம்மா உண்டியிலே போட்டுட்டு, அம்மா உன்னுடைய எல்லையிலே நான் அந்த கல்யாணத்தை நடத்துகிறோம், நாங்கள் எங்களுக்கு அப்புறமாவது இதுக்கப்புறமாவது எங்கள் 2 பேருக்குள்ளே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செய்யலாம். அதான் நாங்கள் பரிகாரங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பரிகாரங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மாங்கல்யத்தை வந்து உண்டியில் தானமாக போட்டுட்டு மேற்கொண்டு கல்யாணம் பண்ணிட்டு வராங்க, நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம எந்த டைமில் கல்யாணம் பண்ணணுமோ தெரியாது. ஏன்னா 4 நட்சத்திரம் இது எல்லாமே பொதுவாக பார்த்து நம்ம மண்டபம் குறித்து எல்லாத்தையுமே செஞ்சுருப்போம். இது எல்லாமே வந்து ஜோதிட முறைப்படி பார்த்தோம்னா பார்த்துருக்க மாட்டாங்க. அது வந்து நாங்கள் வந்து அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன, அவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் தான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய நாட்களே 100% வெற்றி தரும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. பழைய புராண கதைகளே அவங்களே கொடுத்துருக்காங்க. இது நட்பு நட்சத்திரங்கள், இது பகை நட்சத்திரங்கள்னு சொல்லிட்டு பகை நட்சத்திரங்கள் நம்ம சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கணக்கெலாம் இருக்குது. இந்த கணக்கு பார்க்குறதே இல்லை, ஏதோ ஒன்று சேர்த்து வச்சிடணும்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, சொந்தத்துலேயும் கட்டி கொடுத்தேன் சார், சொந்தத்துலேயும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு, வெளியில் போய் கல்யாணம் பண்ணாலும் அந்த மாதிரி பிரச்சனைக்கு இருந்தால் அப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வாழை மாதிரி பரிகாரத்தும் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் பொட்டு சிகப்பு எல்லாமே வச்சு, ஏன்னா ஒரு கல்யாணமே ஏன்னா மறு கல்யாணம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா. முதல்ல வந்து ஒரு கல்யாணம் வாழை மரத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா அது ஒரு பரிகாரங்கள். அவர் தடை தாமதம் இருந்தாலும் திருப்பியும் அவருக்கு வந்து கல்யாண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. அது பால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் தண்ணி ஊற்றி அதுக்கு வந்து அபிஷேக குளிர் ஊட்டி அதை பிடிச்சி அதை பார்த்திங்கன்னா ஒரு கத்தியால் வெட்டுவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். இதுமாரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாருக்கு திருமணம் கூடலையோ அவங்களுக்கு எல்லாமே வந்து திருமணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக ஒரு பூஜை, அம்மாவுக்காக ஒரு காளி பூஜை கொடுத்துட்டு, அம்மா எனக்கு எந்த தடை தாமதம் இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில் வந்து கிடைக்க வேண்டியது அத்தனையுமே கிடைக்கணும். வயசாகி போயிட்டே இருக்குது, நானும் படிச்சிருக்கேன், வேலையில் இருக்கேன், ஆனால் எல்லாமே இருந்தாலும் எனக்கு வந்து மனைவி ஒன்றும் அமையாமல் இருக்குது. அதுக்காக ஒரு பரிகாரங்கள் அதான் நீங்கள் பார்த்துட்டிங்க. அவருக்கு வந்து மஞ்சள்லாம் கொடுத்து அதுக்கு வந்து வாழைக்கு வந்து பூச சொல்கிறோம். குங்குமம் அது மேற்கொண்டு வந்து பால் அபிஷேகம், அதுக்கு சந்தன அபிஷேகம் எல்லாத்தையும் செஞ்சு முறையாக அதை வந்து வெட்டிட்டு அந்த மாங்கல்யம் வந்து அந்த வாழை மரத்துக்கு கட்டுவாங்க.
கட்டிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, வெட்டுவாங்க. 3 வெட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கழிப்பு எடுக்கிறதுக்காக உட்கார வச்சு, ஏன்னா இது 2மே சேர்ந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்கிறன்னா அந்த கழிப்பு எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கழிப்பு எடுத்துடுறோம், மேற்கொண்டு திருமண தடையும் சரி பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து சிறப்பாக அதுக்கப்புறம் வந்து மனைவி அமையும், எந்த திசையில் இருக்கிறத காட்டும். ஏன்னா அம்மாவுக்காக ஒரு பூஜை, சிறப்பு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் வந்து வரன் தந்தீங்கன்னா உடனே கூடி வரும். அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. திருமண பரிகாரங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் முறையாக அந்தந்த கோயிலையும் ஒரு ஐதீகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஐதீகம் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா, கணவன் மனைவியே அதாவது வேறு கேஸ்ட்டாக இருக்கும். அவங்களாம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் வந்து வெறுத்து போய் கஷ்டப்பட்டு அவங்களால ஒன்று சேர முடியாத நிலையெல்லாம் உருவாகிட்ருக்கோம். இங்கே அம்பாள் ஒரு கேசட்டு, சிவன் ஒரு கேசட். அவர் பர்வதராஜ மீனவ குல பெண்ணாக பிறக்கிறாங்க. சிவன் வந்து சைவம், அம்மா வந்து அசைவம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா, இந்த அண்ணா அபிஷேகம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணுவோம். கும்பம் கொட்டும் போது பார்த்திங்கன்னா சிவன் லிங்கமாகவே சாப்பாடு செஞ்சு அதுக்கு மேலே வந்து முட்டை, மீன், கறி எல்லாத்தையும் வச்சு 2த்தையும் ஒன்று கலப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு பிரிவினர் தம்பதிகள் கோர்ட்டு கேஸுமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களாம் முறையாக வந்து அந்த தாலியை வந்து உண்டியலில் போட்டுட்டு, அம்மா ஏற்கனவே நாங்கள் கல்யாணம் பண்ணது இந்தமாரி பண்ணிட்டோம், அதனால் எங்களுக்கு வாழ்க்கையை திருப்பி எங்களுக்கு ஒரு வாழ்க்கை நீதாம்மா ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவோட சன்னதியிலே அந்த தாலியை மாங்கல்யத்தை போட்டுட்டு மறுபடியும் ஒரு கல்யாணத்தை இங்கே பண்ணிக்கோங்க. அம்மா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நானே நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. உண்டிகளை காணிக்க போட்டு தாலி போட்டுட்டு அவங்க மறுபடியும் மேற்கொண்டு தாலி கட்டிட்டு போகிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பரிகாரங்கள் என்பதுன்னா நான் வந்து ஏற்கனவே நான் பண்ண தப்புகளை வந்து சரி தான் பரிகாரங்கள். நம்ம எந்த நாள் நட்சத்திரம் எந்த நேரம் நமக்கு வந்து கூட அந்த பண்ணக்கூடிய நேரம் வந்து பகை நட்சத்திரத்தில் பண்ணியிருக்கலாம். ஆகாத நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. 27 நட்சத்திரங்கள்லாம் எந்தெந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த நட்சத்திரம் நட்பு நட்சத்திரமாக இருந்தால் நட்பாக இருப்பீங்க. நல்ல நட்சத்திரமாக இருந்தால் அதனுடைய நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து நல்லா வேலை செய்யும். இதெல்லாம் கணக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து கால்குலேஷன் போட்டு தான் நாங்கள் வந்து திருமணத்தை வந்து சரி பண்ணி தரோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போயிட்டு அங்கங்கே ஜோதிடர்கிட்ட 100-200 கொடுத்து அவங்க சொல்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஓகே சொல்லுவாங்க. மாற்று கருத்தையும் சொல்ல மாட்டாங்க, வேணான்னே சொல்ல மாட்டாங்க. சரி சார் ஓகே செய்யலாம், செய்யுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது எல்லாமே நீங்கள் தான். இன்றைக்கி சொந்தத்தில் கொடுத்துட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, வெளியில் கொடுத்துட்டு கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ வாழ்க்கையில் வந்து 30 வருஷம் வாழ்க்கையே 35-40 வயசில் வந்து அவங்களுக்கு செட்டில் ஆக வேண்டிய வயசில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தான் உருவாகிட்டுருக்கு. சந்தோஷம் இல்லை, வீட்டில் தான் சந்தோஷம் இல்லை, வெளியில் போகிற இடத்துல சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் சந்தோஷம் இல்லை. அதுக்காக தான் முறையாக நாள் நட்சத்திரம் பார்த்து இது எல்லாமே நாங்கள் வந்து பரிகாரத்தின் மூலியமாகவும் கொடுக்குறோம். அவங்களுக்கு ஜாதகம் இருந்தால் ஜாதகத்தில் எந்த நாளில் அவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த நாளில் வந்து ஜென்ம நட்சத்திர நாள் அவங்க பிறந்த நட்சத்திர நாளில் வந்து கோயில் குளத்துக்கு தான் போகலாம். அந்த நாளில் கல்யாணம் பண்ணக்கூடாது, சுபகாரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனப்போராட்டமாக இருக்கும். அந்த நாளில் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் எதுவோ அது வந்து 100% வெற்றியை தரும். இதுமாரி எந்தெந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குது, எந்தெந்த நட்சத்திரங்கள் பகையாக இருக்குது, எந்த நாளில் தொழில் தொடங்கலாம், எந்த நாளில் இணையலாம், அவங்க 2 பேரும் ஒன்று சேர்கிறதுக்கு எந்த நட்சத்திரம் வந்து ஒன்று கூடி இணையத்துக்கு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பல பதிவுகள் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அது புக்கு வடிவமாகவே இருக்குது. இந்த நட்சத்திரத்தை பிறந்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் என்னென்ன அனுபவிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது நம்ம சூட்சம ரகசியமாக புக்கை வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அதுவும் ஏன்னா நம்ம வந்து தெரியாத இடத்த வந்து இப்போ தெரியணும். எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். அம்மா வந்து அலங்காரம் பண்ணி அம்மா வந்து அழைச்சிட்டு வந்துட்டுருக்கேன் பாருங்கள். இதுமாரி ஊர்வலம் வருவாங்க. திருவிழா நாட்கள், முக்கியமான நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா விசேஷமாக நடத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ தங்கத்தேர்லாம் கூட ஓப்பன் பண்ணியாச்சு. தங்கத்தேர் கூட ஒரு சிலர் வந்து பணம் கட்டி தங்கத்தேரை இழுக்கிறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் அனுமதி வாங்கி அந்த தங்கத்தேரை இழுக்கிறாங்க. அதனால் நன்மைகள் நடைபெறும் போதெல்லாம் நமக்கு என்னென்ன சந்தோஷமாக ஏற்படுதோ அப்போ சந்தோஷத்தை வந்து அம்மா கூடவே சேர்ந்து சந்தோஷப்படுத்தணும். அம்மாவையும் சந்தோஷப்படுத்துங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்மா வந்து ஊர்வலமாக வந்துட்டுருக்காங்க, அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் வந்து ஒரு திருமணத்தை வந்து நம்ம வந்து ஏன்னா வாழ்க்கையில் வந்து 2 பேரும் இணையும் போது நல்ல நாள் நட்சத்திரம், ஏற்கனவே நம்ம கூடி பகையாக இருந்து பிரச்சனையாக இருக்கிறவங்க, கோர்ட்டு கேஸுமாக நடக்கிறவங்க, அவங்க எல்லாம் மாங்கல்யம் மறுபடியும் திருப்பி அதை போட்டுட்டு உண்டியலில் போட்டுட்டு உண்டியல் காணிக்கையாக போட்டுட்டு மேற்கொண்டு ஒரு திருமணத்தை நடத்திக்கங்க. அதுதான் வந்து பரிகாரங்கள் சொல்லுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாங்கல்யம் போகிறதுக்கு கூட யோசனை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா
போடுறதில்ல. அதுலேயும் வந்து அவங்களுக்கு யோசனை பண்ணுறாங்க. அந்த மாதிரி யோசனை பண்ணாதீங்க. அது மாங்கல்யத்தை வந்து தனியாக எடுத்துன்னு வந்து அதாவது நீங்கள் கட்டி கூட போடக்கூடாது. இங்கே தான் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி தான். அந்த கல்யாணம் பண்ணும்போது அந்த நாங்கள் மஞ்சள் கயிறு கொடுக்குறோம். அந்த மஞ்சள் கயிறை கட்டிட்டு அந்த மாங்கல்யத்தை எடுத்து உண்டியலில் 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து உண்டியில் போட்டுடணும். அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அது எந்த நாள் நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் குறித்து கொடுக்குறேன். வேணும்னா வந்து நீங்கள் பார்த்து அந்த நாள் நட்சத்திரம் பார்த்து நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம். அதனால் வாங்க, முறையாக கேட்டுட்டு நட்சத்திரம் தெரியாதவங்க உங்கள் ராசி நட்சத்திரம் எல்லாமே ஜாதகம் இருந்தால் அதனுடைய குறிப்புகள் மூலிமா நாங்கள் சொல்கிறோம். வந்து நீங்கள் திருமணம் நடத்தி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் எந்த நாளில் இணையணும் அப்படிங்கிற கணக்கெலாம் இருக்குது. ஏன்னா சொல்லுவாங்க நமக்குள்ளே வந்து சந்திர சூரியன் சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த சுழிமுனைன்னு சொல்லுவாங்க. சந்திரக்கலை ஓடும், சூரியக்கலை ஓடும். அது எந்த நாளில் சந்திரக்கலை சூரியக்கலை ஒன்று சேரணும் அப்படிங்கிற கணக்கெலாம் இருக்குது. என்ன முழு நட்சத்திர நாள் என்றைக்குன்னு பார்த்து அந்த நட்சத்திர நாளில் வந்து நம்ம வந்து 2 பேரும் இணைஞ்சின்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். பல ஐதீகங்கள்லாம் இருக்குது. அதை முறையாக நம்ம கடைபிடித்து வந்தோம்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கு தான் பல பதிவுகள் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நம்ம இன்னும் நிறைய பதிவுகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிவுகள் நிறைய வந்தபடியே இருக்கும். அதில் மந்திரங்கள் சக்கரங்கள் நிறைய வழிபாட்டு முறைகளோடு கலந்து கொடுத்துட்டு தான் வந்துட்டுருப்பேன். அதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மந்திர வழிபாட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் கூட. ஏன்னா அந்த கலியுகம் வந்து எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடிய இடத்துல வந்துட்டுருக்கோம். அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மந்திரங்கள் சக்கரங்கள் எல்லாமே வேலை செய்யுது. நான் கொடுக்குற மந்திரங்கள் எல்லாமே அற்புதமான மந்திரங்கள். எதனால் எதிராளி வந்து நம்ம சூழ்ச்சி பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதுக்காக மந்திரம் கொடுக்குறோம். விநாயகருடைய மந்திரங்கள், சிவனுடைய மந்திரங்கள், அம்பாளுடைய மந்திரங்கள் எல்லாமே சேர்த்து தான் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அதான் கூட சக்கரங்கள் வழிபாட்டு முறைகளோடு கொடுக்குறேன். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சக்கரங்கள்லாம் போட்டுட்டு வரணும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதனால இந்த சக்கரங்கள் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திலே அந்த மாற்றங்கள் ஏற்படும், ஒரு மாதத்தில் ஏற்படும், ஒரு 6 மாதத்தில் ஏற்படும். அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அது குறைக்கும். இருக்கிற எவ்வளோ கர்மாக்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே தெரியாமல் இருக்கிறீங்க. ஒரு பூஜை அறையில் போனால் கூட ஒரு பாடல் பாட தெரியாமல் இருக்கிறீங்க. அது எல்லாமே இன்றைக்கி கற்றுக்கணும். அந்த பழைய காலத்தில் கொடுத்த மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணுறது அவங்க எல்லாமே பயன்படுத்தி பல சக்ஸஸ் பண்ணது தான் நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அதனால் அந்த மந்திரங்கள் சக்கர வழிபாடெல்லாம் இப்போ எல்லாருக்குமே தேவை. வருகின்ற காலங்களில் வந்து நான் நோட்டு புக்கு எல்லாமே கொடுத்து அந்த மந்திரத்துக்கூட அந்த வழிமுறையோடு எப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் மயான காளி தான் பார்த்துட்ருக்கீங்க. மேல்மலையில் இருக்கிற மயான காளி. இந்த காளிக்கு தான் இவ்வளோ திருமண தடைக்கு உண்டான பரிகாரங்கள், தொழில் தடைக்கான பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே. எதுவுமே நமக்கு சக்ஸஸ் ஆகலை, எல்லாமே கஷ்டமாக இருக்குது, பல விஷயங்கள் போராட்டங்கள் மத்தியில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொன்னால் அம்மாவுக்காக ஒரு பரிகார பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெளிவடையுங்க. நல்ல விஷயங்கள்லாம் நல்லதாகவே நடத்துங்க. நல்லதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியது அத்தனையுமே கிடைக்கும். ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுவன பச்சையை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டி நீ சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் வங் லங் லங். ஓம் சிவாய நம. ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா. நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். பதிவு பண்ணிவிட்டு வாங்க. யாருமே வந்து என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார், இதனால் வரலாம் இருக்கேன், உங்கள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிறேன் சார் சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்க. இல்லைனா அப்பாயின்மெண்ட் போடாமல் வந்தீங்கன்னா நான் ஒரு சில காரியங்களுக்காக வெளியே எங்கன்னா போயிருப்பேன். அப்புறம் வந்து நீங்கள் வந்து தேடினா கிடைக்க மாட்டேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து 6 மணிலேருந்து 2-3 மணி வரைக்கும் கோயிலில் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் வர்றவங்க பார்த்துட்டு உங்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கு என்னால் முடிந்த உதவிகள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு மேலும் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா.